இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நம்ம எங்கு பார்த்தாலும் ஒரு சந்தோஷம், விளக்குகளின் ஒளி, பாடல்களின் தொனி என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் அநேக இடங்கள்ல நமக்கு ஒரு சந்தோஷத்தை நினைப்பூட்டுகிறதான ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கும். செலிப்ரேஷன் மூட்ல நம்ம இருப்போம். ஆனால் அந்த கொண்டாட்டங்களின் மத்தியிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு தலைப்பில் அருமையாய் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபைகள் நமக்கு முக்கியம். கிறிஸ்துமஸ் காலங்கள்ல கிருபைகள் நமக்கு முக்கியம். கிறிஸ்துமஸ் கிருபைகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு கிருபை, அது சாஸ்திரிகளுக்கு, இன்னும் வேறு வார்த்தையில சொன்னால் ஞானிகளுக்கு காட்டப்பட்டதான ஒரு கிருபை. அது என்ன கிருபை என்று சொல்லி பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்துல திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவீங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, சாஸ்திரிகளுடைய கிருபை சற்று வித்தியாசமான கிருபையாய் காணப்படுகிறது. சாஸ்திரிகள் இப்படி ஒரு ராஜா பிறக்க போகிறார் என்பதை அவர்கள் கணித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது நிமித்தமாக பல காலங்களுக்கு முன்பதாகவே, பல நாட்களுக்கு முன்பதாகவே, பல மாதங்களுக்கு முன்பதாகவே அவர்கள் இந்த பிரயாணத்தை தொடங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பியிருந்தது எதை? அவர்கள் நம்பியிருந்தது அவர்களுடைய சுய ஞானத்தை நம்பியிருந்தார்கள். எனவேதான் அவர்கள் சுய ஞானத்தை நம்பி இருந்ததனால் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று விசாரித்தார்கள். அவர்கள் எண்ணத்துல அவர் ஒரு ராஜா, எனவே அந்த ராஜா அரண்மனையில தான் பிறப்பார் என்கிறதான ஒரு யூகம் இருந்தது. எனவேதான் அவர்கள் ராஜா பிறக்க போகிறார் என்பதை அறிந்து ராஜாவின் அரண்மனை வந்து அவரை தேடினார்கள். ஆனால் ஆண்டவரோ தாழ்மையின் ரூபமாய் அவர் முன்னணியில் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சாஸ்திரிகளை போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலோ இது இப்படியாக தான் இருக்குமோ என்று சொல்லி நாம் எண்ணம் கொண்டு நிறைய நேரங்கள்ல நம்முடைய பாதைகள் சற்று மாறுவதாக நாம் உணர முடியும். நான் சென்று கொண்டிருக்கிறேன், இதுதான் இது என்னுடைய பாதை, இப்படிதான் இருக்கும், ஆண்டவர் எனக்கு காட்டின வழி இதுதான், அவர் ராஜா, எனவே அரண்மனையில தான் பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் எண்ணம் கொண்டிருந்தார்கள். அந்த எண்ணத்தை போல இன்னைக்கு நம்முடைய சிந்தையும் இப்படி ஆட்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் பாருங்கள், அவர்கள் போய் ராஜாவினிடத்தில் கேட்கிறார்கள். ராஜா மிகவும் தந்திரமாய் அந்த ஏரோது ராஜா சாஸ்திரிகளிடத்துல பேசுகிறார். ஏரோது ராஜா நினைத்திருந்தால் அந்த சாஸ்திரிகளுடைய உயிருக்கும் கூட ஆபத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய கிருபை இந்த சாஸ்திரிகளை தாங்குகிறது, இந்த ஞானிகளை தாங்குகிறது. எப்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார் பாருங்க. ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காட்டுகிறது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம், ஆச்சரியப்பட்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கிருபையாய் கர்த்தர் அவர்களுக்கு வழி காட்டுகிறார். இது என்ன கிருபை? வழிகாட்டுதலின் கிருபை. வழிகாட்டுதலின் கிருபை. கர்த்தர் இன்னைக்கு நம்ம எந்த பாதையில நடக்க வேண்டும், எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதை நமக்கு அவர் காட்டுகிறார். நமக்கு அவர் வழியை நிர்ணயித்து கொடுப்பதை கூட நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தன்னுடைய சுய பலத்தினால, சுய ஞானத்தினால இது இப்படிதான் என்று சொல்லி யோசித்து, இந்த பாதை தான் எனக்கானது என்று சொல்லி நாம் நிதானித்து நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது அல்ல, அது அல்ல. கர்த்தர் சொல்லுகிறதான கிருபை இந்த கிருபை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சாஸ்திரிகள் அவர்கள் விலக்கி காத்து அவர்கள் வந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடக் கூடாது என்பதை கர்த்தர் அறிந்திருந்தது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற வழியை அவர் காட்டுகிறார்.
யோசித்து பாருங்க, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு வழி தெரிந்திருக்கும், ஆனா நம்ம இடத்துல கேட்காம அவங்களே போய் தப்பான ஒரு பாதையில போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? என்கிட்ட என்ன கேட்கவா செஞ்சாங்க, அவங்க பாட்டு போயிட்டு திரும்ப வரட்டும் என்று யோசிப்போம். நம்ம அவர்கள் மேல் கோபம் கொள்வோம். ஆனால் கர்த்தர் கோபம் கொள்ளவில்லை. அவர்களிடத்திலே அவர்கள் வந்தது ஆண்டவரை பார்க்கும்படியாய். ஒருவேளை அவர்களுடைய கணிப்பு தவறாய் போயிருக்கலாம், அவர்கள் கோபம் கொள்ளவில்லை. ஆண்டவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு நட்சத்திரத்தை இந்த சாஸ்திரிகளுக்கு கர்த்தர் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் மேலான கிருபை. அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. என்னென்று சொன்னால், அவர்கள் ஆண்டவரிடத்துல விசாரித்திருக்கலாம், விசாரிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த விசாரணையில ஒருவேளை அவர்கள் வழி விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டதான தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு கிருபையை பாராட்டுகிறார் அல்லவா? இந்த நட்சத்திரத்தை காட்டி இதுதான் வழி, இந்த வழியிலே செல்லுங்கள் என்று சொல்லி கிருபை பாராட்டுகிறார் அல்லவா? இன்னைக்கு அதே கிருபையை இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நமக்கும் கர்த்தர் தர சித்தமா இருக்கிறார். இவ்வளவு நான் எந்த பாதையில போக வேண்டும், என்னுடைய வாழ்க்கை பிரயாணம் எப்படியாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட தீர்மானம் என்ன, எப்படியாக இருக்கும் என்பதை நான் ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் எனக்கு அது ஒரு கேள்வியா இருந்து கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் இதை பார்த்து கொண்ட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருதயத்திலே தோன்றி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபையை நான் உனக்கு கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். எப்படி சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தின் மூலமாய் கிருபையை கொடுத்தாரோ, அதே போல ஒருவேளை ஏதாவது அடையாளங்களின் மூலமாகவோ அவருடைய வார்த்தையின் மூலமாகவோ கர்த்தர் நமக்கு கிருபையை பாராட்டி அந்த வழியிலே நம்மை நடத்த நமக்கு உதவி செய்கிறவராய் கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் இந்த கிருபை, இந்த வழிகாட்டுதலின் கிருபையை அருமையாய் உணர்ந்து தன்னுடைய வார்த்தைகளை எழுதியிருப்பதை நாம் வாசிக்க முடியும். 94வது சங்கீதம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நான் ஒருவேளை வழி விலகி போகிறேன் ஏசப்பா, நான் எங்க இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை, நீங்க என் கூட தான் இருக்கிறீங்களா, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் பயபக்தியோடு ஒருவேளை பாரத்தோடு கூட நாம் கேட்டு கொண்டிருப்போமானால் அந்த நேரத்துல கிருபையை கர்த்தர் கொடுக்கிறான். கால் சறுக்குகிறது என்று சொல்லி நான் நினைக்கும் போது அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கிருபையை தருகிறதை கூட நாம் பார்க்கிறோம். 119வது சங்கீதம் 124வது வசனம் சொல்கிறது, உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதி. யூ லெட் மீ, ஆண்டவரே, யூ லெட் மீ இன் தி பாத் ஆஃப் கிரேஸ். உங்களுடைய கிருபையின்படி என்னை நடத்துங்க. இன்னைக்கு ஆண்டவரத்துல எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம்? ஆண்டவரே, நான் நடக்கும்போது உங்களுடைய கிருபையை தாங்க, என் வழியில உங்களுடைய கிருபையை தாங்க, நான் போகிறேன் என் கூட வாங்க நம்ம சொல்லியிருப்போம். ஆனா உங்களுடைய கிருபையின்படி நீர் என்னை நடத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையாய் ஆண்டவரிடத்துல கேட்டிருப்போம்? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய இருதயம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்ம இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய அந்த பிரயாண கிருபைகளை இல்ல வழிநடத்து கிருபைகளை நாம் கேட்காமல் இருந்திருக்கலாம். இன்றிலிருந்து நாம் கேட்க முற்படுவோம். வேதவசனம் சொல்கிறது 107வது சங்கீதம் 43வது வசனத்துல, எவன் ஞானமுனவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். இந்த சாஸ்திரிகள், ஞானிகள், சாஸ்திரிகள் ஒருவேளை ஆண்டவரிடத்துல விசாரிக்கல, ஆனால் நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்கும்போது இது கர்த்தருடைய கிருபை என்பதை அந்த சாஸ்திரிகள் உணர்ந்து கொண்டார்கள், அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவேதான் இதுவரைக்கும் நம்ம வந்த வழி தப்பா இருக்கிறது, இதுவரைக்கும் நம்ம வந்த பாதை தப்பு, இப்போது சரி செய்து கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தது நிமித்தமாக ஆண்டவர் பாராட்டின வழியிலே அவர்களை நடத்தினார். இன்னைக்கு நம்மையும் இதே போன்ற கிருபையை கொடுத்து நடத்த அவர் சித்தமாயிருக்கிறார். இந்த வழி நடத்துதலின் கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய நாம புகழ்ச்சிக்கென்று மகிமையாய் நாம் வாழ்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை வழி நடத்தி காத்துக் கொள்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, எங்களோடு நீர் பேசின இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. சாஸ்திரிகளுக்கு, ஞானிகளுக்கு நீர் கொடுத்ததான கிருபை குறித்து நாங்கள் உணர்கிறோம். அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் இந்த வழி நடத்துதலின் கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க. தீர்மானங்களை சரியாய் எடுப்பதற்கேற்ற ஞானமுள்ள கிருபைகளை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உறுதியாய் பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்திருக்கிறோம். பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்யும். மீட்பராம் இயேசுவின் இடிநேற்றின் நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.